ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் எந்த இரைச்சலுமே இல்லாத ரொம்ப அமைதியான ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. அந்த கிராமத்துல நிறைய மக்கள் வசிச்சு வந்தாங்க. அதே கிராமத்துல ஒரு வயதான அம்மா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தோட்டம் அமைப்பதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஒரு சின்ன தோட்டம் வச்சிருந்தாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பலவிதமான பூக்கள் இருந்துச்சு. பல வண்ணங்கள்ல பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். அந்த தோட்டத்தின் மத்தியில சின்னதா ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அதுல தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. தினந்தோறும் கிராமத்துல உள்ள நிறைய மக்கள் அந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போவாங்க. அவ்வளவு அழகா அந்த தோட்டத்தை அவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்க. அவங்க அந்த தோட்டத்தை மட்டும் பார்க்கறதுக்காக வருவதில்லை. தினந்தோறும் அந்த தோட்டத்துக்கு வந்து அந்த அம்மா கூட பேசிட்டு போறதுக்கும் வந்தாங்க. அந்த வயதான அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக தீர்வு சொல்லுவாங்க. இதனால அந்த ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா வந்தாலும் சரி, அதை சுலபமா தீர்த்து வச்சிருவாங்க. தினந்தோறும் வந்து இந்த அம்மா கிட்ட பேசிட்டு போவாங்க. தினமும் இந்த அம்மாட்ட அவங்க பேசிட்டு போறதுனால அவங்களுக்கு மன ஆறுதலா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் ஒரு இளைஞர் ஒருத்தர் அந்த அம்மாவை பார்ப்பதற்காக வர்றாரு. தோட்டத்துக்குள்ள நுழையும் போது ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அவ்வளவு அழகா அந்த தோட்டமானது இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இளம் காத்து கூட ரொம்பவே நறுமணம் மிகுந்ததா இருந்துச்சான். அந்த இளைஞர் அந்த வயதான அம்மாவை அப்படியே பார்க்கிறாரு. பார்த்துட்டு அந்த வயதான அம்மா இந்த இளைஞரை கூப்பிட்டு என்னன்னு பேசுறாங்க. சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லைங்கம்மா, எனக்கு என் வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே இருக்குது. இப்போ நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த வேலையில் எனக்கு வருமானம் வருது, அது போதுமானதாகவும் இருக்குது. ஆனாலுமே நான் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் எதை நோக்கி ஓடுறேன்னு தெரியாமலே இருக்கேன். ஏதோ இல்லாத ஒரு இலக்கு நோக்கி ஓடுற மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் தினமும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதிலிருந்து விடுபட என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படியாப்பா, சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த வயதான அம்மா ஒரு மண்வெட்டியை எடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அப்புறமா அந்த இளைஞர்கிட்ட அந்த மண்வெட்டியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, சரிப்பா, இந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இளைஞர்கிட்ட 3 விதைகளை கொடுக்குறாங்க. நீ இப்போ அந்த 3 விதைகளையும் நட்டு வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த அம்மா ஏதோ ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு தோணுது. அந்த அம்மா அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, நான் உங்ககிட்ட வேற ஒரு கேள்வி கேட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்குது, எதையே நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் 3 விதைகளை கொடுத்து நட சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த விதைகளை நீ நட்டனா எவ்வளவு நாளில் உனக்கு பலன் கிடைக்கும்? நீ நினைக்கிற இப்போ இந்த விதையை நீ நட்டுட்டு தினம் தினம் தண்ணி ஊற்றணும், அதை பராமரித்து எந்த ஒரு பூச்சியும் வராமல் பராமரிக்கணும். அப்படி பண்ணாதான் ஒரு சில வருடங்களில் உனக்கு இந்த செடி வளர்ந்து மரமாக வளரும். அந்த மரத்துலேருந்து தான் உனக்கு பழங்கள் கிடைக்கும். ஆனால் நீ அதை விட்டுட்டு தினம் அந்த விதைகளை போட்ட உடனே எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க அவர்கிட்ட. அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம விதைகளை போட்டோம்னா அது வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வளர்றதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அதே மாதிரி தான்ப்பா, நீ உன் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்ட. அந்த லட்சியத்துக்காக தினம் தினம் நீ பாடுபட்டு தான் ஆகணும். அதற்கான வேலையை செய்து கொண்டு தான் ஆகணும். ஆனால் அதுக்குள்ளே பலன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதனால தான் என்ன ஆகுதுன்னு, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க, அதற்கான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நினைக்கிற விஷயம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் உன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் உனக்கு அந்த திருப்தி அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே இருக்குது. நீ இதுக்கப்புறம் ஒன்று பண்ணு. நீ அடைய போகிற அந்த இலக்கை நினச்சி எப்போவுமே கவலைப்படாத. அதுக்கு பதிலாக தினம் தினம் அந்த இலக்கை நோக்கி ஓடுற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இப்போ நீ ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா அந்த தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது, அதற்கான மூலதனம் எவ்வளவு, அதற்கான வேலையாட்கள் எவ்வளவு, அந்த எந்த சமயத்தில் ஆரம்பித்தா சரியாக இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு சமயத்தில் அப்படியே செய்து கொண்டு வா. இப்படி எல்லாம் வேலையை பார்த்து செஞ்சுக்கிட்டே வந்தனா சில நாட்கள்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சு நீ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த தருணம் வந்துடும். அந்த சமயத்துல நீ ஆரம்பித்த நாள் கண்டிப்பா அது நல்ல விதத்துல தான் போயிட்டு இருக்கும்.
அதை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு அதற்காக எந்த வேலையுமே நீ ஈடுபடாமல் இருந்தனா அது உன்னோட மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாக இருந்து கொண்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீ போக்கணும் அப்படின்னா இப்பையிலிருந்தே நீ வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நீ போடுற அந்த கொஞ்சம் முயற்சி நாளடைவில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பலனாக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இளைஞனுக்கே புரியுது, இவ்வளவு நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்திருக்கு. அந்த ஆசை என்ன, அதை அடைவதற்கான வழிகள் என்ன, அதை பற்றி அவர் என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது. இதனாலே என்ன ஆச்சுன்னா அவர் வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும் சரி ஏதோ ஒன்று தொலைஞ்ச மாதிரியே அவர் மனசுக்குள்ளே தோன்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மா கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா போய் முதல் நிலையை அவர் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுறாரு. எழுதிட்டு அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு இப்போ நான் என்ன வேலை செய்யணும், அதுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பிளான் போடுறாரு. பிளான் போட்டதுக்கு அப்புறமா அவர் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு. அவர் எதை நோக்கி போறாரு அப்படிங்கிறது அவருக்கு சரியா புரிஞ்சிடுச்சு. அன்னையிலிருந்து எல்லா வேலையுமே மனதளவில் செஞ்சுட்டு இருக்காரு. இது போல தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையுமே நம்மளை அறியாமலேயே மனசுக்குள்ளே எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ள லட்சியத்தை வச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த லட்சியத்தை எப்படி அடையிறது, அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா அதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத என்னைக்குமே நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் இருந்து கொண்டே இருக்கும். இதனால தான் அந்த விஷயம் நிராசையாகவே நம்ம மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் இதுக்கப்புறம் நம்முடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எழுதி வைங்க. அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி வேலை செஞ்சால் அந்த விஷயத்தை அடையலாம், எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பட்டியல் போட்டு கண்டிப்பாக நீங்களுமே ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழலாம்.